ஜெபம் பண்ண கடவோம். எந்த விதமான தகுதியில்லாத எங்களை தெரிந்து கொண்ட பரிசுத்தமுள்ள பிதாவாகிய கடவுளே, ஆண்டவரே, உம்மை துதிப்பதற்கு, உம்மை கூடி வந்து ஆராதிப்பதற்கு மனிதனுடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றனவே. இந்த கொடிய தொற்று நோய் கிருமி உலகையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் தள்ளி நிற்கக்கூடியவர்களாக, ஒதுங்கி ஒதுங்கி செல்லக்கூடியவர்களாக, எங்கள் உயிரை குறித்து பயமுடையவர்களாக, நாங்கள் மற்றவர்களுக்கு நோயை கொண்டு போய்விடக்கூடாது என்கின்ற பாதுகாப்பு உணர்வின் காரணமாக உண்மை வந்து ஆராதிக்க இயலவில்லை என்பது அறிவிலையா. ஆண்டவரே, இந்த தொற்று நோய் கிருமி எங்களை தடுத்து ஆட்கொண்டால் உம்முடைய இரத்தம் எங்கள் பாவங்களுக்காக சிந்தப்பட்டது வீணென்று ஆகிவிடுமே. எங்கள் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தின பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இன்னுமாய் எங்கள் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி கொண்டிருக்கின்றவரே, தயவாக நாங்கள் எல்லாரும் உம்மை ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கின்ற இந்த தொற்று நோய் கிருமியை அகற்றியலும் அப்புறப்படுத்தியலும் உம்முடைய பிள்ளைகளை குணப்படுத்தியலும் இந்த வழிபாட்டு நேரத்தை அனுதாம் தன்னுடைய இல்லங்களிலே, தன்னுடைய வேலை நேரங்களிலே இருந்து கூட பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சபையின் பிள்ளைகளை, மற்ற சபையின் பிள்ளைகளை எல்லாரையும் நீ இரக்கமாய் கண்ணோக்கி பார். அது கரங்களோடு தங்கி இருக்கட்டும். உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாய் இருக்க கடவுள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. வீடுகளில் இருந்தவர் பாமாலைகளில் இரண்டாவது பாடலை பாட கேட்போம். பாமாலைகளில் 2, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாயாளுகிறீரே. ஏகமாய் நீர் ரட்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே. நாம் அமைதியாக இருந்து அவனுடைய சமூகத்திலே அல்லது இருக்கின்ற இடத்திலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, தொலைக்காட்சி முன்பாக இருந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது கம்ப்யூட்டர் முன்னால் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, செல்போனை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது இந்த செய்தியை செவி வழியாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் நம்மத்தில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவளாக நம்முடைய பாவ நெஞ்சங்களை அவனுடைய சமூகத்தில் அறிக்கிடுவோம். இந்த தொற்று நோய் கிருமி வந்ததற்கு மனுக்குலத்தின் பேராசையாக இருக்கக்கூடும்.
நாடு பிடிக்க வேண்டும், உலகை ஆள வேண்டும் என்கின்ற பேராசையாக இருந்திருக்கக்கூடும், அல்லது மனிதனுடைய தவறுகளாக இருக்கக்கூடும். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை இவ்வளவாய் அசட்டை செய்திருக்கின்றோம். ஆராதிப்பதற்கு வருவதற்கு மனமில்லாமல் சோம்பலாய் வீட்டில் படுத்திருக்கின்றோம். சரியான நேரத்திற்கு வராமல் இவ்வளவாய் காலதாமதமாய் வந்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை ஆராதிக்க தடையாக எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு அந்த தடைகளை எல்லாம், சிறிய சிறிய குறைகளை எல்லாம் நாங்கள் மீறுவதற்கு மனமில்லாமல் இருந்தோம். இப்பொழுதோ ஒரு பெரிய தடை வந்திருப்பதை நினைத்து அழுகின்றோம். நாங்கள் உமக்கு விரோதமாக, எங்களை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு விரோதமாக, மற்ற மனிதர்களுக்கு விரோதமாக, நீ படைத்த வெளிக்கு எதிராக செய்திருக்கின்ற பாவங்களுக்காக, செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களுக்காக தயவாக எங்களை மன்னியமப்பா, மன்னிப்பு கோருகின்றோம். இறங்கும் ஐயா, இறங்கும். நீர் படைத்த அந்த உலகை புதுப்பியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாம் திருமறை பாடம் வாசிக்கப்பட கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட முதலாம் வேத பகுதி சங்கீதம் 2ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் பாடம் வாசிக்கப்பட கேட்போம். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல். தியாத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ, நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படி
பலன் அளிப்பேன். தியாத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவனெவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடி வெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்பதே வாசிக்கப்படி கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீடுகளில் இருந்தவர் இந்த பாடலை நாம் பாட கேட்போம். பாமாலைகளில் 324 பாமாலைகள் 324 பாதை காட்டும் மா யெகோவா பரதேசியான நான். பாமாலைகளில் 324 பாதை காட்டும் மா யெகோவா பரதேசியான நான். பலவீனன் அறிவீனன் இவ்வுலோகம் காடுதான். வானகாரம் தாந்து என்னை போஷியும் தாந்து என்னை போஷியும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றை நீர் திறந்து தாருமேன். தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துவேன். வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில் சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பி மோட்சத்தில். கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன். உமக்கென்றும் பாடுவேன். உமக்கென்றும் பாடுவேன். ஆண்டவருடைய செய்திக்குள்ளாக கடந்து வருவோம். ஜெபனில் இருந்தவாறு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கின்றவரே, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அன்றைய சூழலிலே இருந்த ஜெப ஆலயங்களுக்கு சென்று ஆராதித்தவரே, நீர் இவ்வளவாய் ஓய்வு நாளை நேசித்தீர். இன்றைக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டதே. தயவாக உம்மை ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா சூழல்களையும் நீர் அகற்றிடணும் அப்பா. எங்களால் இயலவில்லை ஆண்டவரே, எங்களால் முடியாத ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும். இப்பொழுதும் இந்த உமது செய்தியை கேட்கின்ற பிள்ளைகள் நாங்கள் வாழ்கின்ற எங்கள் சூழலுக்கு ஏற்றாற்போல் அவைகளை பொருத்தி பார்க்க கிருபை செய்யும். நீர் எங்களோடு பேசும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில குறிப்புகளை மட்டும் நான் முதலில் சொல்லிவிடுகின்றேன். ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். வாய்ப்பு இருந்தால் அல்லது நோட்டும் பேனாவும் இருந்தால் தயவாக திருமறையை திறந்து வைத்துக் கொண்டு குறிப்புகளை எழுதி கொள்ளுங்கள். ஒன்று, இந்த வெளிப்படுத்தின விசேஷம்
எடுத்துக்கொள்வதற்கு ஒரு காரணம், ஏற்கனவே நம்ம ஆலயத்தில் நடத்தி வந்தது இந்த கொரோனா காலத்தில் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக ஓய்வு நாள் ஆராதனையிலே இதனை கொண்டு வந்து ஆலயம் திறக்கின்ற வரைக்கும் மறுபடியும் இயல்பான வாழ்வு வர வரைக்கும் இதை நடத்தலாம் என்கின்ற ஒரு ஆசை. எனவே இந்த செய்தியை சொல்கின்றேன். இரண்டாவது, ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு சபைக்கும் என்ற ஒரு தன்மைகள் இருந்திருக்கின்றன. அது எபேசு சபையாக இருக்கட்டும், சர்தையாக இருக்கட்டும், சிமினாவாக இருக்கட்டும், இப்படி எல்லா அந்த 7 சபைகளுமே ஒவ்வொரு சூழல்களிலும் இருந்தவை. அங்கு அப்பொழுது இருந்த எல்லா அரசியல் சூழல்களும் திருச்சபையை எவ்வாறு பாதித்தது, திருச்சபை மக்களின் விசுவாசத்தை எவ்வாறு சிதறடிக்க முற்பட்டது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எவ்வாறெல்லாம் சபையின் வாழ்விலே இடைபடுகின்றார் என்பதையும் உணர்ந்து கொள்வதற்கு இந்த திருமறை ஆய்வு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். எனவேதான் ஒரு நோட்டையோ பேனாவையோ ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷம் என்பது பல பேர் பயந்து வாசிப்பதற்கு ஒதுங்கி போய் விடுகின்றார்கள். வேண்டுமானால் நீதிமொழிகளை வாசித்து விடலாம், சங்கீதத்தை வாசித்து விடலாம், வாக்குறுதி தருகின்ற பழைய ஏற்பாட்டு வசனங்களை வாசித்து விடலாம் என்று சொல்லி நம்முடைய திருமறையை நாம் வாசிப்பதிலே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கின்றோம் அல்லது கட்டுப்படுத்தி கொள்கின்றோம். ஆனால் திருச்சபைக்குள் எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்தும் விசேஷம் இன்றைக்கும் பேசுகின்றது, நாம் வாழ்கின்ற இந்த சூழலில் திருமறையின் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு எவ்வாறு பேசுகின்றார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வது நல்லது. அன்பானவர்களே, ஏற்கனவே நான் சொன்னேன், ஒவ்வொரு சபைக்கென்றும் ஒரு தடைகள் இருக்கத்தான் செய்தன. இப்பொழுது உலகம் முழுவதற்கும் இருக்கின்ற ஒரே தடை கொரோனா. கொரோனா என்பதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரே தடை. தீர்த்த சபைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். அப்போஸ்தலனாகிய யோவான் சிறைவாசியாக இருந்து கொண்டு எழுதுகின்ற அந்த மடல் 7 சபையின் தூதர்களுக்கு எழுதுகின்றார். இங்கே தூதன் என்கின்ற வார்த்தை என்பது சரியாக சொல்ல வேண்டுமானால் திருச்சபையின் தலைவர் அல்லது பொறுப்பாளி, அந்தந்த சபைகளின் பொறுப்பாளி அல்லது அந்தந்த சபைகளின் தலைவர். இன்றைய சூழலில் சொல்ல வேண்டுமானால் ஒருவேளை அது பேராயரையும் குறிக்கக்கூடும். நாம் முதலில் பாலிகார்ப் என்கின்ற பேராயரை நாம் பார்த்தோம். அதற்கு முன்பாக அதற்கு பிறகு அந்திப்பா என்கின்ற பேராயரும் பார்த்தோம். ஆனால் தியேத்திர சபையிலே பார்த்தால் சபையின் பொறுப்பாளியாக இருக்கின்றவருடைய மனைவியின் செயல்கள்தான் திருச்சபைக்கு விரோதமாக இருந்திருக்க கூடும் என்று திருமறை ஆய்வாளர்கள் பலர் சொல்லுகின்றார்கள். நான் இந்த சபைக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றேன், ஆண்டவர் தந்த ஒரு கிருபை. ஒருவேளை என்னுடைய மனைவியின் செயல்கள் திருச்சபையின் விசுவாசிகளே மக்களுடைய விசுவாசிக்கு இடையிலாக இருக்கின்ற பொழுது அது ஆண்டவர் கணக்கு கேட்கத்தான் செய்வார். எனவே தியேத்திர சபை அன்றைய அந்த சபையின் தலைவருடைய மனைவியை சார்ந்தே இருக்கக்கூடும். ஏனென்றால் அங்கு வருகின்ற பெண் உருவகமாக இருக்கின்ற இயேசபேல், அதை இப்பொழுதே நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இயேசபேலை குறித்து 1 ராஜாக்களிலும் 2 ராஜாக்களிலும் நாம் வாசிக்கின்றோம். பின்பு நாம் வருவோம். தியேத்திரா சபை, நான் ஏற்கனவே சொன்னது போல தியேத்திர சபை ஒரு பெண்ணை குறித்து போடப்பட்டிருக்கின்றது. அந்த பெண் இயேசுவேல் என்கின்ற உருவகமாக வருகின்றது. பின்பு பார்ப்போம். தியேத்திர சபை மற்ற சபைகளை காட்டிலும் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட சபை. இன்னொரு சொல்ல வேண்டுமானால் அதே சமயம் சற்று எபேசு சபை காட்டிலும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் கூடுதலாகவும் பயன்படுத்தியிருக்கின்றார் பாராட்டுவதற்காக. அது ஒரு சிறிய நகரம், சிறிய நகருக்குள் இருந்த
ஒரு சபை. பொதுவாக இந்த 7 சபைகள் என்பது 7 என்பது திருமறையின் அடிப்படையில் அல்லது யூத மக்களுடைய அடிப்படையிலே நம்பிக்கையின் அடிப்படையில் 7 என்பது முழுமையெல்லாம் குறிக்கும். ஆனால் இங்கே 7 என்பது அந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை எழுதப்பட்ட நாட்களிலே சபைகள் அல்லது அந்த ஊர்கள் எபேசுவாக இருக்கட்டும், தியேத்திரவாக இருக்கட்டும், பெர்கமுவாக இருக்கட்டும், சர்தியாக இருக்கட்டும், பிலதெல்பியா, இவைகள் எல்லாம் இருக்கட்டும், 7 மலைகள் மீது அல்லது 7 குன்றுகள் மீது இருந்ததாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முதலில் சொன்னேன், எபேசு சபை கட்டிலும் தியேத்திர ஒரு பாராட்டை பெறுகின்றது. தயவாக திருமறையை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. போதும், தேங்க்யூ. அடுத்தது 2:19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். முன்பு செய்த கிரியைகளிலும் காட்டிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகம். எபேசுவை காட்டிலும் ஒரு படி முன்னேதான் இருக்கின்றது. ஆனால் அது கிட்டத்தட்ட 12 வசனங்களை கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய நகரம் என்று சொன்னேன். அந்த நகருக்கு தான் எத்தனை சிக்கல்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் மனித வாழ்விலே தலையிடுகின்றவர், இடைபடுகின்றவர். இன்றைக்கு கூட கொரோனா என்பது நாடு பிடிப்பதற்காக, தன்னுடைய மார்க்கெட்டிங்காக அல்லது சந்தைக்காக தாங்கள் செய்கின்ற உற்பத்தி பொருட்களை எல்லாம் மற்ற நாடுகள் மீது கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உற்பத்தி இன்னும் அதிகமாய் பெருக்கி பெருக்கி தங்கள் நாட்டை உலகின் வல்லரசாக கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு படுத்த கொண்டிருக்குமோ, அதன் மூலமாக இந்த கிருமி உருவாக்கப்பட்டிருக்க கூடுமோ என்கின்ற சந்தேகம் நம்மில் பலருக்கு இருக்கின்றது. அது எந்த நாடு என்றும் நம்ம ஓரளவு ஆளுக்கு ஒரு வகையில் யூகித்து வைத்துக் கொண்டிருப்போம். ஆண்டவர் எப்படி இடைபடுகின்றார்? அதே சூழல்தான் தியேத்திரா சபைக்கும் இருந்தது. ஏனென்றால் அது முற்றிலும் வணிகம் சார்ந்த ஒரு இடம். நான் முதலில் சொன்னேன் அல்லவா, தியேத்திரா சபையின் தலைவருடைய மனைவி அல்லது பேராயருடைய மனைவி. அதற்காக இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் குறித்து நாம் சிந்தித்திருக்க வேண்டாம், அது நேரமும் அல்ல. அந்த இடம் பொருளாதாரத்தை, அரசனுடைய பொருளாதாரத்தை, அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ரோம அரசாங்கத்தின் பொருளாதாரத்தை மிக மிக தாங்கி பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கின்றது. ஏனென்றால் பின்பு வசனம் வருகின்றது, இருப்பு கோலால் மட்பாண்டங்களை உடைத்து போடுவது போல் அவன் உடைத்து போடுவேன். மட்பாண்டம் என்று சொன்ன உடனே ஒரு மண் சட்டி என்று நினைக்கின்றோம். நல்லதுதான், அது உண்மைதான். அன்றைக்கு அந்த தியேத்திரா நகரிலே கிட்டத்தட்ட 10 வகையான தொழில்கள் இருந்திருக்கின்றன. அத்தனையும் துணி சார்ந்த வகைகள் மற்றும் வெண்கலத்தை உருக்கி அச்சு செய்கின்ற ஒன்று. ஆண்டவரை பின்பு பார்ப்போம். வெண்கலத்தில் துளக்கப்பட்ட பாதங்கள் என்று அந்த பகுதியிலே இருக்கின்றது. எதுவென்று பார்த்தால் உள் ஒர்க்கர், நம்ம சொட்டர் போல, உள்ளாடைகளைப் போல, சில சால்வைகளைப் போல, லெதர் அதாவது தோல் கருவிகள் செய்கின்ற ஒன்றாக, இப்படியாக மண்பானை செய்கின்றவர்கள் அல்லது மண் பொருட்களை செய்கின்றவர்கள், இப்படி பல தொழில்கள் அங்கு இருந்திருக்கின்றன. அவைகள் ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக தியேத்திராவிற்கு பெரிய பொருளாதார வருமானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. நான் முதலில் சொன்னேன், இன்றைக்கு இந்த கொரோனா கூட உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் திட்டத்தை மீறி மனிதர்கள் செய்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் செயல்படக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் அந்த தியேத்திரா சபை இருந்தது. அங்கு ஒரு வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருந்தது. இப்பொழுது உங்களுடைய ஆதாரத்திற்காக ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள்
16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு பெண் கேட்டுக்கொண்டிருந்தா பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்றார். தியத்திரா ஊரை சார்ந்த லிதியாள் என்கின்ற ஒரு சகோதரி வியாபாரத்தின் நிமித்தமாக பிலிப்பி பட்டணத்திற்கு வந்திருக்கின்றார். அந்த சகோதரி பவுலின் வார்த்தையை கேட்டு பின்பு ரட்சிக்கப்படுகின்றார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றார், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகின்றவராய் வாழ்ந்திருக்கின்றார். எனவேதான் சொல்கின்றேன், தியத்திரா நகரம் தொழில் சார்ந்த நகரம், தொழில் சார்ந்த ஒன்று. நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு காலத்தில் 1998க்கு முன்பாக கோவை மாவட்டம் தொழிலில் முன்னோடியாக இருந்தது. பின்பது விழுந்து போன ஒன்று. சமீப நாட்களாக ஜிஎஸ்டி என்கின்ற வரி விதிப்பின் நிமித்தமாக சிறு தொழில்கள் விழுந்து கொண்டிருப்பதாக பத்திரிகைகளில் வாசிக்கின்றோம். அதே போல திருப்பூர், நமது கோயம்புத்தூர் டயசிஸ்குள்ளேவே அங்கும் துணிக்கு சாயம் வச்சுகின்றவர்கள், உள்ளாடை செய்கின்றவர்கள், ரெடிமேட் ஷர்ட், டிஷர்ட், பனியன், உள்ளாடைகள் செய்கின்ற தொழில்கள் ஏராளம் இருக்கின்றது அல்லவா? அதை போலத்தான் தியத்திரா சபையும் அன்றைக்கு, அல்லது தியத்திரா நகரமும் அன்றைக்கு இருந்திருக்கின்றது. லிதியாள் என்கின்ற பெண் ரத்தாம்பரம் விற்கின்றவர் அதை எல்லைகளை கடந்து பிலிப்பி பட்டணத்திற்குள்ளாக சென்று விற்பது அளவுக்கும் தன்னுடைய சந்தையை அல்லது மார்க்கெட்டிங்கை வைத்திருக்கின்ற ஒரு பெண். எனவேதான் சொன்னேன், தியத்திரா நகரம் தொழில் சார்ந்த நகரம். ஏன் இந்த தொழில் சார்ந்த நகரம் என்று நான் சொல்வதற்கு காரணம் மற்றொன்று இருக்கின்றது. இதை நான் திட்டமிட்டு எடுத்துக்கொள்ளவில்லை. தியத்திரா சபையை கடந்த 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி அகில உலக தொழிலாளர் தினம், மே தினம் என்று வேலைக்கு செல்கின்றவர்கள், தொழிலாளர்கள் கொண்டாடுகிறார்கள், அதனை ஆசரிப்பார்கள். நல்லது. ஆனால் அதை இப்பொழுது தொழிலாளர் தினம் தேவையில்லை என்கின்றதற்களவுக்கு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நம்முடைய அண்டை சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரர் பேசியிருக்கின்றார். பேச வேண்டாம். மே தினம் வெளிநாட்டிலிருந்து வந்தது, அதனால அதை கொண்டாடக்கூடாது, அது கிறிஸ்தவ மிஷினரிகள் உருவாக்குனது. உண்மைதான், கிறிஸ்தவ மிஷினரிகள் உருவாக்கியதுதான். ஏற்கனவே நான் ஒரு முறை நமது ஆலயத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். மெத்தடிஸ்ட் சபைகளை உருவாக்கிய அல்லது அந்த கோட்பாடுகளை உருவாக்கிய ஜான் வெஸ்லியின் சொந்த வாழ்வு அவ்வாறு அமைந்தது. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் பிற காரியங்கள், இவைகள் என்று தன்னுடைய திருச்சபை வாழ்விலே தான் ஒரு கால ஒழுங்கை செய்திருந்தார். அவர் இங்கிலாந்து தேசத்திற்குள்ளாக செல்கின்ற பொழுது, அவருடைய மிஷனரிகள் செல்லுகின்ற பொழுது, இங்கிலாந்து சட்டத்தின் அடிப்படையில் அல்லது இங்கிலாந்து திருச்சபையின் வழிகாட்டுதலின்படி திருச்சபை சாராத அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை சாராதவர்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள் உடனடியாக சென்று உறுப்பினர்கள் ஆகிவிட முடியாது. இப்பொழுதுதான் நமக்கு தெரியுமே, தென்னிந்திய திருச்சபையில் ஒருவர் பிற சபையை சார்ந்த ஒருவர் உறுப்பினராக வேண்டும் என்றால் குறிப்பிட்ட நாட்கள் வர சொல்வோம். அவருடைய நோக்கம் என்னவென்று தெரிய வேண்டும். அதை எழுதி வாங்கி கொண்டு சபையின் செயலர் பொருளரிடம் தெரிவித்துவிட்டு பின்பு அவர்களை சபையில் எல்லாரும் முன்பதாக பிற சபையை ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற அடிப்படையிலே ஏற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்கின்றதிலிருந்து வந்த ஒரு நடைமுறை. நாம் சற்றே காலத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைத்திருக்கின்றோம். ஜான் வெஸ்லியினுடைய ஊழியக்காரர்கள் கடந்து செல்கின்றார்கள் இங்கிலாந்து தேசத்திற்குள். அவர்கள் நன்றாக பயிற்சி அளிக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற லே பிரீச்சர்ஸ் என்று சொல்கின்றோம் அல்லவா, அவர்களைப் போல அன்றைக்கு அவர் பயிற்சி கொடுத்திருக்கின்றார். இன்னும் சொல்ல வேண்டுமானால்
இன்றைய லே பிரீச்சர்ஸுடைய முன்னோடியே ஜான் வெஸ்லி தான் என்கிற அந்த மிஷினரி தான். அந்த மிஷினரிகளை அவர்கள் ஆலயத்திற்குள் உடனடியாக உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்ள இயலாத காரணத்தினால் ஜான் வெஸ்லி என்ன செய்தாராம், ஆங்காங்கே கிராமங்களில் சபைகளை ஸ்தாபித்து இந்த லே பிரீச்சர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களை அங்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க பயன்படுத்தினாராம். அவர்கள் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள், அதே சமயத்தில் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் ஜான் வெஸ்லியிடம் காணப்பட்ட அந்த கொள்கையை 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் பிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு ஒரு பிடிப்புடன் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். பின்பு தொழில் புரட்சி என்று வருகின்றது, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்பொழுது உருவானதுதான் இவர்கள் இந்த ஜான் வெஸ்லியினுடைய சீஷர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிதான் அந்த மே தினமே உருவானது. எனவேதான் சொன்னேன், தொழிலாளர் தினம் என்பது மிஷனரிகள் உருவாக்கியது தான், கிறிஸ்தவர்கள் உருவாக்கியது தான். இல்லாவிட்டால் இது வந்திருக்கக்கூடாது. தியேத்ரா சபைக்குள்ளாக மறுபடியும் வருவோம். தொழில் சார்ந்த நகரம், பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற ஒரு நகரம், அது விழுந்து போகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இனி இந்த கிரேக்க பண்பாட்டுடன் சற்றே இணைந்து பார்ப்போமானால், அங்கு ஒவ்வொரு தொழிலுக்கும் என்ற ஒரு தொழில் ரீதியான அமைப்புகள் இருந்தது. இப்பொழுது கோயம்புத்தூரில் பார்த்தோம்னால் கொடிஷியா என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் என்று சொல்வார்கள். குன்னூரிலும் பார்க்கலாம். தொழில் சார்ந்தவர்கள், டெய்லரிங் கடை வைத்திருக்கின்றவர்கள் குன்னூர் நகர டெய்லரிங் கடை என்று வைத்திருப்பார்கள். சலூன் வைத்திருக்கின்ற சகோதரர்கள் குன்னூர் நகர சலூன் முடிதெடுத்துவோர் சங்கம் என்றெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அதே போல ஒவ்வொரு வியாபாரிகள் சங்கம், இப்படி ஒவ்வொரு சங்கமும் இருப்பது போல அன்றைக்கு ஒரு யூனியன் இருப்பது போல, தொழில் இருப்பது போல, தொழில் சார்ந்த யூனியன்கள் இருப்பது போல அன்றைக்கே இருந்திருக்கின்றது தியேத்ரா நகரிலே. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு மேதினத்துக்கு என்ன சம்பந்தம்? காரணம் இல்லாமல் இல்லை. மேதினம் என்பது வேறு, இன்றைக்கு அது வேறு வகையில் போய்விட்டது. அந்த யூனியன் என்பதின் முதல் அடையாளமே ட்ரேட் கில்ட்ஸ் என்று சொல்வார்கள், GUILDS. அதுவே இப்பொழுது வந்திருக்கின்ற யூனியன்களுக்கெல்லாம் முன்னோடி தியேத்ரா நகரம், அது தியேத்ரா சபை. அந்த தொழில் செய்கின்றவர்கள் அந்த தொழில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இருந்து விட்டு போகட்டுமே, இல்லைன்னு லாபம், இல்லைன்னு நஷ்டம். அன்பானவர்களே, அங்கு அதுதான் இல்லை. அந்த தொழில் சார்ந்தவைகளில் இருக்கின்ற பொழுது அந்த தொழிலுக்குரிய ஒரு கடவுளை வைத்திருந்தார்கள். அந்த தொழிலுக்கென்று ஒரு கடவுளை வைத்திருந்தார்கள். அந்த கடவுளின் பெயர் அப்பல்லோ. அப்பல்லோ யார் என்று கேட்டால், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன், சியூஸ் என்கின்ற கடவுளின் மகன். சியூஸ் என்கின்ற கடவுளின் மகனாக அப்பல்லோ இருக்கின்றார். அந்த அப்பல்லோ தான் அந்த ட்ரேட் யூனியன்களுக்குள்ள, அந்த ட்ரேட் கில்ட்ஸுக்குரியவர்களின் கடவுள். கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட கடவுளை ஆராதிப்பதா, அப்பல்லோவை ஆராதிப்பதா? அங்கு போய்விட்டு அந்த அப்பல்லோ என்கின்ற அந்த கடவுளை தரிசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கு இருக்கின்ற எல்லா அவலட்சணமான காரியங்களிலும் ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் அந்த தொழிலில் இருக்க முடியாது, செய்ய முடியாது. இப்பொழுது லிதியாவிற்கு வருவோம். லிதியா இந்த தியேத்ரா நகரில் இருக்க இயலாமல் இதனுடைய பாதிப்புகள், அவலட்சணமான பாதிப்புகள் தனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒருவேளை மனசாட்சியாக இருந்திருக்கலாம், அல்லது பரிசுத்த ஆவியராக இருக்கின்ற கடவுள் பேசியிருக்கின்றார். பிலிப்பு நகரத்துக்கு வந்து விடுகின்றார் தொழில் நிமித்தமாக. அங்கு பவுலை சந்திக்கின்றார், பவுலுடைய வசனத்தை கேட்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒரு சாட்சியுள்ள மகளாய் வாழ்ந்திருக்க கூடும். எனவே இந்த அப்பல்லோ என்கின்ற கடவுளை இவர்கள் ஆராதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவர்கள் அந்த யூனியனில் இருக்க முடியாது.
அப்படி யூனியனில் அந்த ட்ரேட் கில்ட்ஸில் இல்லாதவர்களை, அவருடைய தொழிலை, அவருடைய பொருள்களை மற்றவர்கள் வாங்க மாட்டார்கள். லிதியா ஏன் பிலிப்பு நகருக்கு சென்றிருக்கின்றார் எப்பொழுது என்று இப்பொழுது புரிகின்றதா? இங்கு அவருக்கு தியேத்திரா நகரில் இருந்து கொண்டு பொருட்களை ஏற்றுமதி செய்வதோ பொருட்களை பெற்று விற்பதோ முடியாத ஒரு காரியமாக இருந்திருக்க கூடும். ஒரு பெண்ணால் இவைகளை எதிர்த்து நிற்க முடியாத சூழலிலே லிதியால் போய்விடுகின்றார். எனவே இதன் ஒரு அடிப்படையில் பார்த்தோமானால் ஆண்டவர் அழகாக ஒரு காட்சியை தருகின்றார். அது தயவாக வாசியுங்கள். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய சரீரம் படிகை பச்சையைப் போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது. ஆண்டவர் அதே தான் இங்கும் பின்னால் வருகின்றது. அவர்கள் கால்கள் எப்படியெல்லாம் இருந்தன என்று நாம் வாசிக்கின்றோம். இன்னொன்றையும் வாசியுங்கள் தயவாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவளுக்கு கொடுப்பேன். இந்த இடத்தில்தான் ஆண்டவர் தன்னை தேவகுமாரனாக, சன் ஆஃப் காடாக சொல்லுகின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த தியேத்திரா சபையை நாம் படித்து பார்ப்போம்னால் தேவகுமாரனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேறு எங்கும் தேவகுமாரன் என்கின்ற சன் ஆஃப் காட் என்கின்ற வார்த்தை இல்லை. காரணம், ஆண்டவர் தன்னை தேவகுமாரன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு, அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த அப்பல்லோ ஜீவஸ் என்கின்ற கடவுளின் மகன் என்று சொன்னேன் அல்லவா, அவர்தான் அந்த தியேத்திரா நகரில் ஆராதிக்கப்பட வேண்டிய ஒரு கடவுள். பல கடவுள்களில் அவரும் ஒருவர். அவர்தான் தொழில் சார்ந்த கடவுள். எனவே ஜீவஸ் என்கின்ற கடவுளின் மகன் அப்பல்லோ அவர் இல்லப்பா, நான் தான் பரமபிதாவினால் அனுப்பப்பட்டவன் நான் தான் என்பதனை ஆண்டவர் சொல்கின்றார். தயவாக இப்பொழுது வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. அங்கு மனுஷகுமாரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிற ஆண்டவர் இப்பொழுது 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனுஷகுமாரன் என்று சொன்னவர் இப்பொழுது இங்கே தேவகுமாரன் என்று சொல்கின்றார். தியேத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அப்பொழுதுதான் தேவகுமாரன், கடவுளுடைய ஒரே குமாரன். பல கடவுள்கள், அந்த சியூஸ் என்கிற கடவுளுக்கு பல பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் சியூஸ் என்கின்ற கடவுளுக்கு 12 பிள்ளைகள். அந்த சியூஸ் என்கின்ற கடவுள் ஒலிம்பிக் மலையில் இருப்பாராம். அது அந்த ஒளிவு மலையில். சற்றே யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஏன் 12 சீடர்களை தெரிந்திருக்க வேண்டும்? 12 கோத்திரங்களுக்கு ஏற்றாற்போல் ஒன்று இருக்கலாம். அதுவும் ஒரு புரிந்து கொள்ளுதல். 12 கோத்திரங்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் உள்ள 12 கோத்திரங்களுக்கு ஏற்றாற்போல் இருப்பது நல்லது, உண்மையாக இருக்கக்கூடும். இன்னும் ஒன்று நாம் சற்று இன்னும் அந்த சூழல்களுக்கு ஏற்றவாற்போல் பார்ப்போமானால், சியூஸ் என்கின்ற கடவுள் 12 பேரை வைத்துக்கொண்டு
12 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவரை இந்த உலகை ஆளுவதற்காக ஒப்பு கொடுத்தான் அல்லவா? அதுவல்ல, நான் தேர்ந்தெடுக்கின்ற என்னுடைய அப்போஸ்தலர்கள் தான் இந்த உலகிற்கு சுவிசேஷத்தை சொல்லுகின்றவர்கள். உலகை ஆளுகின்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி முழு உலகையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுக்கு நேராக திருப்பக்கூடியவர்கள் என்பதற்காக அந்த 12 பேரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். இந்த இடத்தில்தான் ஆண்டவர் தேவகுமாரன் என்று சொல்லப்படுகின்றார். ஏன் தேவகுமார் பார்க்கின்ற பொழுது அந்த அரசாட்சி எல்லாம் வருகின்றது. சங்கீதம் 2:7-8 வசனங்களையும் நாம் வாசிப்போம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். தொடர்ந்து பார்த்தால், இருப்புக்கோளால் மட்பாண்டங்கள் உடைப்பது போல் உடைப்பேன். சங்கீதம் 2 எதிரொலிதான் தியத்ரா சபையிலும் இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த சூழலில்தான் ஆண்டவர் தன்னை தேவகுமாரன் என்று சொல்கின்றார். அந்த தொழில் சார்ந்த நகரங்கள், அந்த தொழில் நகரத்திலே யாரும் அப்போலோ என்கின்ற கடவுளை தாண்டி போய்விட முடியாது. என்ன, இந்த கடவுளை வணங்கினா என்ன, தொழில் செய்துவிட்டு போகலாம் அல்லவா? கிறிஸ்தவர்களுக்கு அது முடியாத காரியமாக இருந்தது. மற்றுமன்றி அப்படி அவர்கள் கூடி வருகின்ற பொழுது, அங்கு ஒரு இடத்தில் அவர்கள் கூடி வருவார்கள். கூடி வருகின்ற பொழுது அந்த தொழில் செய்கின்றவர்கள், இன்றைக்கு மண்பானை செய்கின்றவர்கள் அந்த இடத்திற்கு கூடி வந்தால் அவர்கள் தங்களுடைய நண்பர்களை விருந்துக்கு அழைப்பார்களாம். எப்படி அழைப்பார்களாம்? I invite you dine with me in the name of our Lord Serapis. இன்னும் சொல்ல வேண்டுமானால், I invite you dine with me at the table of our Lord Serapis. செராப்பீஸ் என்கின்ற கடவுளின் பெயரில் உங்களே என்னோடு உணவருந்த விரும்புகின்றேன். அவருடைய பந்தியில் அல்லது அவருடைய மேஜையில், அந்த டைனிங் டேபிளில் உணவருந்த விரும்புகின்றேன். கிறிஸ்தவர்களுக்கு இருந்த ஒன்று அப்பம் பிட்குதல். இயேசு கிறிஸ்துவின் திருச்சரத்தின் இரத்தத்தையும் சாக்கிரமந்தாக பெற்றுக்கொள்கின்ற நாம் இன்றைக்கு பல நேரங்களில் அவைகளை உதாசீனப்படுத்தி விடுகின்றோம். தியத்ரா சபையின் விசுவாசிகளுக்கு என்னவாக இருந்தது? செராப்பீஸ் இருக்கின்ற கடவுளின் பெயரிலே கூப்பிடுகின்ற அந்த விருந்துக்கு செல்வதா, அவனுடைய பரிசுத்த பந்தியில் சேர்வதா? இவ்வளவு நாள் சர்ச்சில் கம்யூனின்னு அசட்டை பண்ணிருக்கோம்ல. கம்யூனி நடந்துச்சுன்னா எல்லா சபையிலும் இது இருக்குது. சிஎஸ்என்னு இல்லை, எல்லா சபையிலும் இருக்க தான் செய்யுது. கம்யூனி நடக்குதுன்னு நினைச்சு வெளியே போயிடுவோம். ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் அந்த விசுவாச போராட்டத்திலே வைராக்கியமாக இருந்தார்கள். செராப்பீஸ் என்கின்ற அந்த கடவுளின் பந்தியிலே நான் சேர முடியாது, அவனுடைய பெயரில் அழைக்கப்படுகின்ற அந்த அப்பம் பிட்குதலில், அந்த டைனிங்கில், அந்த உணவு இருந்ததில் நான் சேர முடியாது. விசுவாசிகள் துணிந்து நின்று விடுகின்றார்கள். என்னவாயிற்று? கிறிஸ்தவர்கள் தொழில் செய்ய முடியவில்லை. கிறிஸ்தவர்கள் செராப்பீஸ் என்கின்ற அந்த கடவுளின் பெயரில் அழைக்கப்படுகிற அந்த விருந்துக்கு போகாவிட்டால் அவர்களுக்கு ஏற்றுமதியும் கிடைக்காது, மூலப்பொருட்களான இறக்குமதியும் கிடைக்காது. தொழில் மேனுஃபேக்சரிங் என்று சொல்கின்றோம் அல்லவா, அதுவும் நடைபெறாது. மேனுஃபேக்சரிங் இல்லை, கிடைக்கும் ரா மெட்டீரியல்ஸ், மூலப்பொருட்கள் இல்லை, தொழில் தொடர்ந்து நடத்த முடியாது, அதனை ஏற்றுமதி செய்ய முடியாது. என்ன செய்வது? விசுவாசத்தில் பல நேரங்களில் நாம் விசுவாசத்தில் எங்கே தடுமாறி விடுகின்றோம் என்றால், நமக்கு கிடைக்கக்கூடிய சில அற்ப சொற்ப பண விகிதங்களில், பண தேவைகளில் நம்முடைய விசுவாசத்தை நாம் அடகு வைத்து விடுகின்றோம் அல்லது விற்று விடுகின்றோம். நமக்கு பணம் ஒன்று மிக முக்கியமான ஒன்று தேவைதான். நம்முடைய அன்றாட வாழ்விற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு, பிள்ளைகளுடைய கல்விக்கு பணம் தேவைதான். நான் இல்லை என்று சொல்லவில்லை, பணம் இல்லாமல் யாரும் இப்பொழுது இல்லை, இருக்க முடியாது. ஆனால் செராப்பீஸ் என்கின்ற கடவுளின் பேரில் கூடி வருகின்ற அந்த வாழை வளாகத்தில் கூடி வந்து அங்குதான் உணவு அருந்த வேண்டும்.
அந்த பூசாரிக்கு இன்னொன்று சொல்ல போனால் தமாசான ஒன்று, அந்த செராபிஸ் என்கிற கடவுளின் செய்கிற அந்த பூசாரிக்கு அந்த மீட் என்கிற அந்த இறைச்சியின் நல்ல பகுதிகளை கொடுத்து விட வேண்டும். ஐயருக்கு தான் நல்ல பெஸ்ட் பீஸ். அந்த பூசாரி என்ன செய்வாரா, அவருக்கு தேவையானது போக எடுத்து கொண்டு போய் இறைச்சி விற்கிற கடையில் தூக்கி கொடுத்துருவார். இப்போ எல்லாரும் சேர்ந்து எனக்கு அரை கிலோ தந்தா ஓரளவு சரி போகுதுன்னு போயிடலாம். 50 கிலோ வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன், போய் மார்க்கெட்டில் போய் விற்க வேண்டியதுதான். அதை கொண்டு போய் விட்டு விடுவார். ஏன்னா ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இப்பொழுது அடுத்த கேள்வி வந்து விடுகின்றது, இந்த பூசாரி இங்கு பூசை செய்யப்பட்ட இந்த கறியைத்தானே கொண்டு போய் அங்கே மார்க்கெட்டில் விற்றுருக்காரு விலை கம்மியா, இதை போய் நான் வாங்கணுமா, இந்த இறைச்சியை நான் வாங்க வேண்டுமா? கிறிஸ்தவர்களுக்கு அடுத்த உணவுக்கான போராட்டம் வந்து விடுகின்றது. ஒன்று இங்கே செராபிஸ் கடவுளோட சாப்பிட முடியாது, அடுத்தது அங்கே போய் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. உணவு எவ்வளவாய் நெருக்கடி கொடுக்கின்றது பாருங்கள். பணம் ஒரு பக்கம் நெருக்கடி, உணவு ஒரு பக்கம் நெருக்கடி. இதற்கெல்லாம் காரணம் யார் என்று பார்த்தால் இயேசபேல் என்கிற பெண். அன்பானவர்களே, இன்னும் 2 நிமிடங்கள் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குள்ளாக நான் முடித்து விடுகிறேன். இல்லாவிட்டால் இதன் தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். இயேசபேல் என்கின்ற அந்த பெண், என் இயேசபேலை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தையும் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாப் என்கின்ற அரசனை மனைவியாக வந்தவள் வந்து என்ன செய்கின்றார், நாபாத்துடைய தோட்டத்தை அபகரிக்கின்ற பெண். அங்கும் பொருளாதாரம் சார்ந்த ஒன்று. ஆகாப் அரசனுக்கு பாகால் வழிபாட்டை கற்றுக் கொடுத்தவளும் அவள். ஆண்டவர் இப்பொழுது சொல்லிவிடுகின்றார், மீண்டுமாக வாசியுங்கள் தயவாக 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கின்ற செல்ஃப் ப்ராஃபட்டஸ், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கின்ற இயேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இயேசபேல் என்னும் பெண். நான் முதலில் சொன்னேன், இயேசபேல் என்கிற பெண் இவைகளெல்லாம் செய்வதற்கு நீ இடம் கொடுக்கின்றாய். அந்த சபையின் தலைவராக இருக்கலாம், தலைவருடைய மனைவியாக இருக்கலாம், அல்லது அந்த ஐயருடைய மனைவியா இருக்கலாம், அல்லது அந்த பேராயருடைய மனைவியா இருக்கலாம், அந்த சபையுடைய லீடருடைய மனைவியா இருக்கலாம். இயேசபேல் என்று குறிப்பிடுவதற்கு காரணம், அவர் என்னுடைய ஊழியக்காரர்களை வழிவிலக போய் செய்து விடுகின்றார். ஏனென்றால் இந்த இயேசபேல் என்கிற பெண், அப்பொழுது பெண்களும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். லிதியாள் என்று சொன்னேன் அல்லவா, அந்த சபையின் தலைவருடைய மனைவி அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடும். எனவே அந்த தொழில் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்கின்ற இந்த இடம் சரியாக சொல்ல வேண்டுமானால் அடிமைகளாக்கப்பட்டு விட்ட கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர் என்று போடப்பட்டிருக்கின்றது. டியூலோஸ் சுவிசேஷத்தை சொல்கின்ற என்னுடைய கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள், இவர்கள் வழிவிலக போகப்படுகிறார். இச்சை தூண்டுபவர் இயேசபேல். தவறான இச்சை, இன்னும் சொல்ல வேண்டுமானால் நேரமாகிவிட்டபடினால் நிறைவு செய்து விடுகின்றேன். இச்சையை தூண்டுகின்ற ஒரு பெண் பல நேரங்களில் மதுவுக்கு அடிமையாகி விடுகின்ற பலர் சொல்வதற்கு காரணம் ஒன்று உண்டு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சும்மா டேஸ்ட் பார் என்று சொன்னார்கள். டேஸ்ட் பார்க்க ஆரம்பித்தேன். இப்பொழுது விட முடியவில்லை. அன்பானவர்களே, இதோடு நிறுத்திக் கொள்கின்றேன். God bless you. ஜெபம். கிருபையாக நேசித்து வழிநடத்தின நல்ல தகப்பனே,
உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தருகின்றோம். எங்களுடைய பண தேவை நிமித்தமாக உம்மை நாங்கள் மறுதலித்திருக்கின்றோம். எங்களுடைய தொழில்களில் உம்மை வஞ்சித்திருக்கின்றோம். எங்களுடைய அலுவலகங்களில் எங்களுக்கு கீழாக இருக்கின்றவர்களை கேவலமாக நாங்கள் நடத்தியிருக்க கூடும். எங்களுடைய வீண் பெருமைக்காக இந்த கொரோனா தொற்று நோய் கிருமி உருவாக்கப்பட்டு விட்டதோ என்கிற அச்ச உணர்வில் உயிர் பயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மன்னிமையா. அன்றைக்கு அந்த விசுவாசிகள், தியத்தீரா சபையின் விசுவாசிகள், உணவு இல்லாமல் அது தடை செய்யப்படுகின்றது. உணவை வைத்துக்கொண்டு அப்போலோ என்கின்ற அந்த கடவுளை, சூரிய கடவுளை வழிபட தூண்டுகின்ற ஒரு துன்மார்க்கமான செயல். அதை எதிர்க்கின்ற அந்த ஆதி திருச்சபையின் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு நீதியுள்ள நியாயாதிபதியே தேவகுமாரனே, நீர் செயல்பட்டது போல இந்த உலகில் செயல்படும் ஆண்டவரே. இந்த சபையின் ஒவ்வொரு குடும்பத்தை, கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உலகம் முழுவதும் கொரோனா என்கின்ற தொற்று நோய் கிருமி அகற்றப்பட்டு விட்டது என்று எல்லாரும் சொல்லத்தக்கதாக நீர் இடைபடும் ஆண்டவரே. மனிதர்களுக்கு ஞானத்தை தாரும், அறிவைத்தாரும், உணர்வுகளைத்தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுள் என்பதும் பரிசுத்த நோய்க்கு உள்ளிருக்கும் சதாகால என்று தங்கியிருப்பதாக, ஆமென். ஒரு அறிவிப்பு. அன்பானவர்களே, கடந்த ஏப்ரல் மாதமே உங்களுக்கு சந்தா கார்டுகள் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஆலயம் திறந்துவிடும் என்பது வருகின்ற ஒரு எதிர்பார்ப்பில் சற்று தாமதப்படுத்தினோம். வருகின்ற நாட்களில் இந்த வாரத்தில் சபையின் மூப்பர்கள், ஆலய பணியாளர்கள் உங்கள் இல்லங்களுக்கு தேடி வந்து சந்தா கார்டுகளை கொடுப்பார்கள். உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். நம்முடைய திருவிருந்த ஆராதனையில் எப்பொழுதுமே எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே என்று நாம் ஆரம்பிப்போம். எல்லாருடைய இருதயங்களும் நினைவுகளையும் ஆராய்ந்து வைத்திருக்கின்ற அந்த கடவுள், அந்த நினைவுகள் என்கின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தியிருக்கின்ற ஒரு வார்த்தை நம்முடைய உடலில் இருக்கின்ற ஒரு உறுப்பிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மருத்துவ பெயர். உள்ளிந்திரியங்கள், நினைவுகள், இதற்கான கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெயர் மருத்துவ விஞ்ஞானம் படித்துக் கொண்டிருக்கிற நம்ம பிள்ளைகளிடமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த டாக்டரிடமோ கேட்டுக்கொள்ளுங்கள். கிட்னிக்கு என்ன பெயர்? அதுதான் அந்த பெயர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் பேரிலே மீண்டும் அடுத்த வாரம் ஆலயத்தில் சந்திக்கலாம். அல்லது இப்படித்தான் சந்திக்க வேண்டும் என்றிருந்தால் இப்படியே சந்திப்போம். மற்றொன்று, கடந்த வாரத்திலே கேட்டுக்கொண்டது போல நம் சபையின் பிள்ளைகள், இந்த ஆலயத்தில் ஆராதனை விட்டு வெளியூர் சென்ற பிள்ளைகள் கொடுத்த தொகையின் அடிப்படையிலே 13,000 ரூபாயிலிருந்து அந்த அளவிலிருந்து அவர்களை இயன்ற அளவிற்கு பிள்ளைகள், சபையின் பிள்ளைகளாகிய நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். அதன் அடிப்படையிலே 130 பேருக்கு 1,250 ரூபாய் என்கின்ற அந்த சராசரி கணக்கிலே பொருள்களை வழங்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஐயருடைய திறமையும் இல்லை, கமிட்டியுடைய திறமையும் இல்லை, ஆண்டவர் ஒருவர் கிருபை செய்தார். இன்னும் ஒரு 10 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது
ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாயாளுகிறீரே. ஏகமாய் நீர் ரட்சிக்க